இந்த கழுத தேஞ்சு கட்டெரும்பான கதைன்னு இருக்கு இல்லையா? அந்த மாரி அண்ணாமலை வந்து தேஞ்சுக்கிட்டே போறாரு. அதுக்கு உங்க கருத்து என்ன? தேஞ்சிக்கிட்டே போகிறாரா? ஆமா, இப்போ அவரு அவ்வளவா எதுவும் வெளியில வரலைல்ல. எதுலயும் பார்ட்டிசிபேட் பண்ணல. இந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்களோட புத்தி எவ்வளோ வக்கரமாக இருக்குதுன்னு பார்க்கலாம் நாம். அவர் தேயினுங்கிறது தான் மக்களோட எண்ணமாக இருக்கிறது, பல பேரோட எண்ணமாக இருக்கிறது. அரசியல் வந்து ஒதுக்கப்பட வேண்டும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அவர் ஒதுக்கப்படுறாரா? அதாவது திருக்குறள் ஒன்று இருக்குது, ஆடு வந்து கொஞ்சம் பதுங்கி பின்னாடி இருந்து வந்து பாயும்னு சொல்லுவாங்க. கரெக்டா? அப்போ தான் சாதிக்க முடியும்னு சொல்லுவார் திருவள்ளுவர். அது மாதிரி இப்போ நீங்கள் பதுங்கி இருக்காருன்னு கூட நினைக்கலாம். அப்படிலாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஒதுக்கிட்டாங்கன்னு தான் அனுவாங்க. யாரும் ஒதுக்கலை, மக்களும் அவரை ஒதுக்கலை, கட்சியோட பெரிய இடமா அதை ஒதுக்கலை. இவருக்கு சீனியருங்களுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய ஈகோ, பொறாமை இவைகள்லாம் இருக்கும். இவரோட சீனியர்கள் எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் சரி, சித்திரை மாதம் பிறந்தவங்க சித்திரை அப்பன் தெருவிலெல்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியாது. ஆட்சி உச்சம் பெற்ற சூரிய பகவான் இருக்கிற இடத்துல அந்த பையனுக்கு, அதாவது ராமருக்கே வந்து சூரியன் வந்து உச்சம். அப்படி இருக்கும்போது அவங்க அப்பா வந்து இறந்து போயிட்டாருலாம் சொல்லுவாங்க. இவரால் தான் அப்படி இப்படின்னு ஆகாதுன்னெலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை, தப்பாக சொல்கிறாங்க. தன்னோட பிள்ளை வந்து ரொம்ப பெரிய ஆளாவான்னு அர்த்தம். அதுவே சில பேருக்கு வந்து பொறாமையாக இருக்கும். பெற்றவனுக்கு கூட சில பேருக்கு பொறாமையாக இருக்கும். இப்போ கூட ஒரு கட்சி மாம்பழத்துக்கு அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிறாங்க. அண்ணன் தம்பி அடிச்சுட்டாங்க மாம்பழத்துக்கு புராண காலத்தில். இப்போ வந்து அப்பா புள்ள அடிச்சுக்கிறாங்க, மாம்பழம் எனக்கு தான் உனக்கு தான் சொல்லிட்டு. புரியுதா? அந்த ஞானப்பழம் யாருக்கு கிடைக்க போகுதுன்னு தெரில. பழுத்த பழத்துக்கு கிடைக்க போதா, இளைய பழத்துக்கு கிடைக்க போதான்னு தெரியல. அந்த மாதிரி இருக்குது. ஸோ போட்டி, பொறாமை, ஒம்மல் இதெல்லாம் நிறைய இருக்கும். சராசரி மனிதர்கள் தானே. பிஜேபியில் இருக்கிறதுனால எல்லாம் அவதார புருஷர்களான கிடையாது, சராசரி மனிதர்கள் தான். இப்போ இருக்க தலைவரும் சரி, முன்னாள் தலைவர்களும் சரி, எல்லாரும் சாதாரணமான ஆளுங்க தான். எல்லாருக்கும் வயசாகிக்கிட்டே இருக்குது. தமிழ்நாட்டிலேயே பிஜேபி வளர முடியல, ரொம்ப சிரமப்படுறாங்க. இவர் ஒரு ஆள் தான் ஏதோ ஒரு 11% மேலே இவங்களது மட்டுமே, மொத்தமாக சேர்த்து ஒரு 18% மேலே கூட்டணியாக இப்படிலாம் வளர்த்து காமிச்சிட்டாரு. மற்றவங்களால் அது கூட முடியல. இவங்க வளர்கிற வரைக்கும் அவங்களுக்கெல்லாம் வயசு இருக்குமான்னு தெரியாது. ஏதோ சிபி ராதாகிருஷ்ணன் அப்படி இப்படி போயிட்டு கவர்னர் ஆகி அப்படி